சரிங்கன்னு என்னன்னு பல பேர் கேட்டிருந்தீங்க. சரிங்கன்னா வேற எதுவும் இல்லை, உச்சிகா கிளான் மெம்பர்ஸ்க்கு மட்டுமே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி தான் சரிங்கன்னு. உச்சிகா கிளான் மெம்பர்ஸ் ரொம்ப எமோஷன் ஆகும்போதோ இல்லை ரொம்ப கோவப்படும் போது தான் நார்மல் ஆகி வந்து சரிங்கன்னு அவேக்கன் ஆகும். சரிங்கனுக்கு இருக்கிற ஸ்பெஷல் எபிலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா, ஒருத்தவங்களோட அட்டாக்கை ப்ரிடிக்ட் பண்ணவும் முடியும், அதை காப்பி பண்ணவும் முடியும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம கக்காசி வந்து 1000 ஜுட்ஸுவை காப்பி பண்ணி வச்சிருப்பாரு. இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், கக்காசி உச்சிகா கிளானே கிடையாது, அவர்கிட்ட எப்படி சரிங்கன்னு இருக்கு, அவரால் எப்படி யூஸ் பண்ண முடியுதுன்னு உங்களுக்கு டவுட் வரலாம். கக்காசி கிட்ட இருக்கிறது ஒபிட்டோ உச்சிகாவோட சரிங்கன் தான். உச்சிகா கிளான் மெம்பர்ஸால் அவேக்கன் பண்ணப்பட்ட சரிங்கனை மற்ற கிளான் மெம்பர்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம டான்சோ சிசியோட மங்கைக்கு சரிங்கன்னு திருடி தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். பட் இதோட டிராபேக் என்னன்னு பார்த்தோம்னா, மற்ற கிளான் மெம்பர்ஸால உச்சிகா கிளான் மெம்பர்ஸ் மாதிரி சரிங்கனை யூஸ் பண்ண முடியாது. உச்சிகா கிளான் மெம்பர்ஸால தேவைப்படுற இடத்துல சரிங்கனாவும் மற்ற இடத்துல நார்மல் ஐயாவும் வச்சுக்க முடியும். ஆனா மற்ற கிளான் மெம்பர்ஸால அது மாதிரி பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம கக்காசி தன்னோட சரிங்கன் இருக்கிற ஐயா மாஸ்க் போட்டு எப்பயுமே மூடி தான் வச்சிருப்பாரு. ஏன்னா அவரால் சரிங்கனை வந்து ஆஃப் பண்ணவே முடியாது, அவரோட சக்கரா எப்பயுமே ட்ரை ஆகிட்டே தான் இருக்கும். சரிங்கனை யூஸ் பண்ணும்போது ஆப்போனன்ட்டோட அட்டாக் வந்து இவங்களுக்கு வந்து ஸ்லோ மோஷன்ல தெரியும். சரிங்கன்ல வந்து 1 டொமைன் 2 டொமைன் 3 டொமைன் வந்து டைப்ஸ் இருக்கு. ஒரு டொமைனா இன்க்ரீஸ் ஆக இவங்களோட சரிங்கன் எபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாயிட்டே தான் இருக்கும். சரிங்கன் எப்ப மங்கிக்கு சரிங்கனா அவேக்கன் ஆகும்னா, அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இவங்களோட கண்ணு முன்னாடியே சாகிறத பார்க்கும்போது தான் இந்த சரிங்கன் வந்து மங்கிக்கு சரிங்கனா அவேக்கன் ஆகும். சரிங்கன்ன்றது எல்லா உச்சிகா கிளான் மெம்பர்ஸ்க்கும் ஒரு சேம் எபிலிட்டி தான். ஆனா மங்கிக்கு சரிங்கன்றது அப்படி இல்ல, ஒவ்வொருத்தருக்குமே டிஃபரெண்ட் டைப் ஆஃப் எபிலிட்டி வந்து கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சிசி உச்சிகாவோட மங்கிக்கு சரிங்கன் எடுத்துக்கிட்டோம்னா அவரால் கோட்டோ அமர்சுகாமி யூஸ் பண்ண முடியும். நம்ம இட்டாச்சியோட மங்கிக்கு சரிங்கன் எபிலிட்டி எடுத்துக்கிட்டோம்னா லெஃப்ட் ஐயால அமட்ரஸ் யூஸ் பண்ணுவாரு, ரைட் ஐயால சுக்கியம் யூஸ் பண்ணுவாரு. நம்ம ஒபிட்டோட மங்கிக்கு சரிங்கன் எடுத்துக்கிட்டோம்னா லெஃப்ட் ஐயால லாங் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பொருளையும் ரைட் ஐயால ஷார்ட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பொருளையும் காமி டைமென்ஷனுக்கு டெலிபோர்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம அவரோட 2 கண்ணாலையுமே அவரையே காமி டைமென்ஷனுக்கு டெலிபோர்ட் பண்ணியும் வச்சுக்கோ. இந்த மங்கிக்கு சரிங்கனுக்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி தான் சுசோனோ. இந்த சுசோனா வந்து 2 மங்கிக்கு சரிங்கன் இருந்தா மட்டும் தான் எடுக்கவே முடியும். யூசருக்கு ஏத்த மாதிரி சுசோனோட எபிலிட்டியும் சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இட்டாச்சியோட சுசோனோ எடுத்துக்கிட்டோம்னா டோட்சுகா பிளேடும் யாட்டா மிரர் யூஸ் பண்ண முடியும். நம்ம கக்காசி ஒபிட்டோட எம்எஸ் யூஸ் பண்ணி சுசோனோ எடுத்திருப்பாரு. அந்த சுசோனோட எபிலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா காமி சுரிக்கன் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம கக்காசி யூஸ் பண்ண சுசோனாவால பறக்கவும் முடியும். என்னதான் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தாலும் சரிங்கனுக்கு இருக்கிற ஒரு மேசிவான டிராபேக் என்னன்னு பார்த்தோம்னா சக்கரா வந்து ரொம்ப ட்ரெயின் பண்ணும். அது மட்டும் இல்லாம எம்எஸ் இவங்க அதிகமா யூஸ் பண்ண இவங்களுக்கு கண்ணு தெரியாம போய் இவங்க இறந்தும் போயிருவாங்க. நம்ம இட்டாச்சிக்கு கூட இந்த ப்ராப்ளம் இருக்கும், அதனால தான் இட்டாச்சி இறந்திருப்பாரு. ஆனா இவங்களோட ரத்த பந்தன் சொல்லுவாங்கல்ல, அப்பா அண்ணன் தம்பி, இவங்களோட மங்கிங்கி சரிங்கன் எடுத்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு இன்டர்னல் மங்கிங்கி சரிங்கன் கிடைக்கும். இதை யூஸ் பண்றவங்களுக்கு எம்எஸ் யூஸ் பண்றவங்க மாதிரி டிராபேக் இருக்காது. சரிங்கனை பத்தி நாங்க சொன்னது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறோம். உங்களுக்கு சப்போஸ் புரியலன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நாங்க ரிப்ளை பண்றோம். இந்த வீடியோல நாங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலோ இல்ல மிஸ் பண்ணியிருந்தாலோ நீங்க கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும்.